நம்ம உலகத்துல நூத்துக்கணக்கான நாய் இனங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம், ஒரு வரலாறு. ஆனா சில இனங்களை மட்டும் பார்த்த உடனேயே நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அப்படி ஒரு விசித்திரமான தோற்றமும் அன்பான மனசும் கொண்ட ஒரு இனம்தான் தி புல் டெரியர். இந்த முட்டை மாதிரி தலை, தசை பிடிப்பான உடம்பு, இத பார்த்துட்டு இது ஒரு முரட்டு நாயின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தி புல் டெரியர் நாய் பத்தி யாருக்கும் தெரியாத 5 செம விஷயங்களை பார்க்கலாம். நம்பர் 5, இவங்க ஒரு சின்ன திரை சூப்பர் ஸ்டார். நீங்க டார்கெட் கடைக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களோட லோகோவை பார்த்திருப்பீங்க. ஒரு கண்ணுல சிவப்பு வட்டம் போட்ட ஒரு வெள்ளை புல் டெரியர், அது பேரு புல்ஸை. அதே மாதிரி 80கள்ல ஸ்பட்ஸ் மெக்கென்சின்னு ஒரு புல் டெரியர் ஒரு பெரிய பீர் கம்பெனி விளம்பரத்துல வந்து உலக ஃபேமஸ் ஆச்சு. பார்க்க தான் முரட்டுத்தனமா தெரிஞ்சாலும் கேமரா முன்னாடி இவங்க ஒரு நேச்சுரல் ஆக்டர். நம்பர் 4, இவங்களோட உடம்ப பார்த்து ஏமாந்துராதீங்க. உள்ளுக்குள்ள இது ஒரு 3 வயசு குழந்தை. எப்பவும் விளையாட்டு, எப்பவும் சேட்டை. அதனாலதான் இவங்கள நாய் வேஷம் போட்ட குழந்தைன்னு செல்லமா சொல்வாங்க. இவங்களுக்கு ரொம்ப நேரம் தனியா இருக்கவே பிடிக்காது. நீங்க கூடவே இருந்து கொஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி தான், ஆனா பாசத்துக்கு துளி கூட குறைவே இருக்காது. உங்க கூட சோபால உட்காந்து டிவி பார்க்கறதுல இருந்து வெளியே ஓடி பிடிச்சு விளையாடுறது வரைக்கும் இவங்க ஒரு முழுமையான ஃபேமிலி என்டர்டெய்னர். நம்பர் 3, ஒரு காலத்துல இவன் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். முன்னாடி புல் டெரியர்கள் பல நிறங்கள்ல இருந்துச்சு. ஆனா ஜேம்ஸ் ஹிங்ஸ்னு ஒருத்தர் 1860கள்ல பனி மாதிரி முழு வெள்ளை நிறத்துல ஒரு புல் டெரியரை உருவாக்கினாரு. அதுக்கு பேரு தி ஒயிட் காவலியர், அதாவது வெள்ளை மாவீரன். அன்னைக்கு இருந்த பெரிய பணக்காரங்களுக்கு இந்த வெள்ளை நிற நாய கூட வச்சுக்கிறது ஒரு பெரிய கௌரவமா இருந்துச்சு. சண்டைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இனம் ஒரு ஜென்டில்மேனோட கம்பானியனா மாறின கதை தான் இது. நம்பர் 2, உலகத்துல வேற எந்த நாய்க்கும் இல்லாத ஒரு அடையாளம். புல் டெரியர்னு சொன்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அதோட தனித்துவமான தலை தான். இதுக்கு எக் ஷேப்ட் ஹெட்னு பேரு. சாதாரணமா நாய்களுக்கு நெத்திக்கும் மூக்குக்கும் நடுவுல ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதுக்கு பேரு ஸ்டாப். ஆனா புல் டெரியருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அதோட தலை ஒரு வளைஞ்ச கோடு மாதிரி, ஒரு சின்ன சறுக்கு மரம் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த இனத்தோட மிகப்பெரிய அடையாளம். இப்போ நம்பர் 1, இதோட பிறப்பின் இருண்ட ரகசியம். இந்த இனத்தோட பூர்வீகம் கொஞ்சம் ரத்த கரை படிஞ்சது. 19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல புல் பேட்டிங்னு ஒரு கொடூரமான விளையாட்டு இருந்துச்சு. அந்த விளையாட்டுக்காகவே புல்டாக் இனத்தையும் டெரியர் இனத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த புல் டெரியரை உருவாக்கினாங்க. வலி தாங்குற சக்தி, வேகம், கடைசி வரைக்கும் போராடுற விடாமுயற்சி, இதுக்காகவே வளர்க்கப்பட்ட ஒரு உண்மையான கிளாடியேட்டர் இனம் இது. ஆனா காலப்போக்குல அந்த கொடூரமான விளையாட்டுகள் தடை செய்யப்பட்ட பிறகு இதோட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு அன்பான வீட்டு நாயா மாத்துனாங்க. ஒரு காலத்துல சண்டை களத்தோட வீரனா இருந்த ஒரு நாய் இன்னைக்கு நம்ம வீட்டு செல்ல குழந்தையா மாறி இருக்கு. அதோட கடந்த காலத்தை வச்சு அதை எடை போடாம அதோட நிகழ்கால அன்பை மட்டும் பாருங்க. புல் டெரியர் பார்க்க தான் முரடன், ஆனா பழகுனா அவன் ஒரு தங்கமான தோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.